ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட மிச்சிமா. உலக வரைபடத்தின் எந்த ஒரு எல்லையிலும் வராத பனிமூடிய மலை சிகரங்களின் உச்சியில் ஆகாய நகரி என்றொரு கிராமம் இருந்தது. அங்கிருந்த மனிதர்களுக்கு ஒரு விசித்திரமான குறைபாடு இருந்தது. பிறந்தது முதல் அவர்கள் யாருக்குமே கனவுகள் என்ற ஒன்றே வந்ததே இல்லை. அவர்கள் தூங்கும்போது அவர்களது மூளை வெறும் இருட்டாக மட்டுமே இருக்கும். அதனால் அவர்களின் வாழ்க்கையில் எந்த ஒரு கற்பனையோ அல்லது புதிய கண்டுபிடிப்புகளோ நிகழவில்லை. அந்த கிராமத்து மக்கள் அனைவரும் பகலில் உழைப்பதும் இரவில் மரக்கட்டைகளைப் போல் எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் தூங்குவதுமாகவே வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அந்த கிராமத்தில் வாழ்ந்த இளைஞனான இளங்கோ என்பவனுக்கு மட்டும் இயற்கையிலேயே ஒரு விசித்திரமான ஆற்றல் இருந்தது. அவன் ஒரு பழைய மூங்கில் புல்லாங்குழலை வைத்திருந்தான். அதை அவன் இரவில் ஊதும்போது விண்வெளியில் இருக்கும் நட்சத்திரங்கள் விசித்திரமாக மின்னத் தொடங்கும். அவன் இசையமைக்கும் போது அவனுக்குள் மட்டும் மினுமினுக்கும் வண்ணமயமான உலகங்கள், விசித்திர விலங்குகள் போன்ற பல கற்பனை காட்சிகள் தோன்றி மறையும். இளங்கோ தன் கிராமத்து மக்கள் கனவே இல்லாமல் வெறும் இயந்திரங்களைப் போல வாழ்வதைக் கண்டு பலமுறை வருத்தப்பட்டிருக்கிறான். அவர்களுக்கு கற்பனை திறனும் ஆசைகளும் உதித்தால் மட்டுமே அவர்களின் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும் என்று அவன் நம்பினான். எப்படியாவது தன் குழல் இசையின் மூலம் அவர்களின் தூக்கத்திற்குள் வண்ணமயமான கனவுகளை கொண்டு வர வேண்டும் என்று அவன் தீவிரமாக முயற்சி செய்தான். ஒரு நாள் நள்ளிரவில் கிராம மக்கள் அனைவரும் ஆழமான தூக்கத்தில் இருந்தபோது அவன் தன் புல்லாங்குழலை எடுத்து மிகவும் உருக்கமாக வாசித்தான். அவனது இசையின் தாளத்திற்கு ஏற்ப வானத்தில் இருந்த நட்சத்திரங்களில் இருந்து நீல நிற ஒளிக்கதிர்கள் கீழே இறங்கி வந்தன. அந்த ஒளிக்கதிர்கள் தூங்கிக் கொண்டிருந்த மக்களின் நெற்றியில் மெதுவாக தொட்டு அவர்களின் மூளைக்குள் நுழைய முயன்றன. ஆனால் மக்களின் மனங்கள் பல வருடங்களாக இருட்டாகவே பழகிவிட்டதால் அந்த ஒளிக்கதிர்களால் உள்ளே நுழைய முடியாமல் காற்றில் கரைந்து போயின. தன்னுடைய சாதாரண இசையால் மக்களின் அறியாமை இருளை போக்க முடியாது என்பதை இளங்கோ அந்த தோல்வியின் மூலம் புரிந்து கொண்டான். இதற்கான தீர்வை தேடி அவன் மலை உச்சியில் வசிக்கும் நட்சத்திர கிழவி என்று அழைக்கப்படும் ஒரு வயதான ஞானியை காண சென்றான். அந்த கிழவி விண்வெளியின் ரகசியங்களை அறிந்தவள் என்றும் மனிதர்களின் ஆன்மாவோடு பேசக்கூடியவள் என்றும் கிராமத்தில் ஒரு பேச்சு இருந்தது. இளங்கோ தன் கிராம மக்களின் நிலைமையை விவரித்து அவளுக்கு கனவுகளை கொடுப்பதற்காக வழியை கூறுமாறு அவளிடம் மிகவும் பணிவோடு வேண்டினான். அவனது தூய்மையான நோக்கத்தை கண்ட கிழவி, மனிதர்களுக்கு கனவுகள் வேண்டுமென்றால் நீ சாதாரண இசையை வாசித்தால் மட்டும் போதாது என்றாள். விண்வெளியில் இருக்கும் கனவு விண்கல் என்ற ஒரு நீல நிற விண்கல்லின் துகளை உனது புல்லாங்குழலுக்குள் வைக்க வேண்டும் என்று கூறினாள். மேலும் அந்த விண்கல் இருக்கும் இடம் மிகவும் ஆபத்தானது. அங்கே விண்வெளி புயல்கள் உன்னை தாக்கி உன் குரலை திருடி கொள்ளும் என்று எச்சரித்தாள். கிழவியின் எச்சரிக்கையையும் மீறி தன் கிராமத்து மக்களின் நல்வாழ்விற்காக இளங்கோ அந்த ஆபத்தான விண்வெளி பயணத்தை மேற்கொள்ள துணிந்தான். கிழவி அவனுக்கு கொடுத்த ஒரு மாய பாயில் அமர்ந்து அவன் பூமியின் ஈர்ப்பு விசையை தாண்டி விண்வெளியை நோக்கி மெதுவாக வந்தான். அவன் மேலே செல்ல செல்ல பிரபஞ்சத்தின் பேரமைதியும் கண் சிமிட்டும் விண்மீன்களின் அழகும் அவனை கட்டி போட்டு பிரமிக்க வைத்தன. ஆனால் அவன் பாதியை தாண்டும் போது கிழவி எச்சரித்தபடியே ஒரு பயங்கரமான கருப்பு நிற விண்வெளி புயல் அவனை நோக்கி சீறிக்கொண்டு வந்தது. அந்த புயல் அவனது மாய பாயை கிழித்து எரிந்ததுடன் அவனது தொண்டைக்குள் புகுந்து அவனது பேசும் குரலை முற்றிலும் உறிஞ்சு குடித்தது. இளங்கோவால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் போனது. அவனது தொண்டை வறண்டு கடுமையான வலியால் அவன் உடல் நடுங்கியது. இருந்தாலும் தன் கையில் இருந்த புல்லாங்குழலை அவன் கைகளை விட்டு நழுவ விடாமல் தன் மன உறுதியால் விண்கல்லை நோக்கி நகர்ந்தான். குரலை இழந்த நிலையிலும் அவன் தட்டு தடுமாறி அந்த ஒளிரும் நீல நிற கனவு விண்கல் மிதந்து கொண்டிருந்த பகுதியை வந்தடைந்தான். அந்த விண்கல்லில் இருந்து கோடிக்கணக்கான வண்ண கதிர்களும் இதுவரை பூமி கேட்காத விசித்திரமான ஒலிகளும் அலை அலையாக வெளிவந்து கொண்டிருந்தன. இளங்கோ மெதுவாக தன் கையை நீட்டி அந்த விண்கல்லின் ஒரு சிறிய துகளை உடைத்து தன் புல்லாங்குழலின் துவாரத்திற்குள் பொருத்தினான். அந்த வினாடியே அவனது மூங்கில் புல்லாங்குழல் ஒரு தங்க குழலாக மாறி அதிலிருந்து விண்வெளி முழுமைக்கும் ஒரு தெய்வீக ஒளி பரவியது. ஆனால் அந்த விண்கல்லின் சக்தி அவனது உடலின் ஆற்றலையும் அவனது சொந்த கனவுகளையும் மெதுவாக பறிக்க தொடங்கியது அவனுக்கு தெரிந்தது.
அவனது சொந்த நினைவுகளும் அவனது கற்பனைகளும் ஒவ்வொன்றாக அந்த புல்லாங்குழலுக்குள் ஈர்க்கப்பட்டு இசை குறியீடுகளாக மாறிக்கொண்டே இருந்தன. தன் சுயத்தை இழந்தாலும் பரவாயில்லை, கிராம மக்களுக்கு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் அவன் பூமிக்கு திரும்பினான். பூமிக்கு திரும்பிய இளங்கோவுக்கு தான் யார், தன் பெயர் என்ன, தான் ஏன் இங்கு வந்தோம் என்ற எந்த ஒரு நினைவுமே இல்லை. அவனிடம் எஞ்சி இருந்தது எல்லாம் இரவின் மக்கள் தூங்கும்போது தன் கையில் இருக்கும் அந்த தங்க குழலை ஊத வேண்டும் என்ற உள்ளுணர்வு மட்டும்தான். அன்று இரவு வந்தது. கிராமத்து மக்கள் அனைவரும் வழக்கம் போல எந்த ஒரு சிந்தனையுமின்றி இருட்டு அறைக்குள் தூங்க சென்றார்கள். நினைவிழந்த இளங்கோ கிராமத்தின் மிக உயர்ந்த பாறையின் மேல் ஏறி நின்று விண்கல் துகள் பொருந்திய புல்லாங்குழலை தன் உதடுகளில் வைத்தான். அவனால் பேச முடியாவிட்டாலும் அவனது மூச்சு காற்று அந்த தங்க குழலுக்குள் நுழைந்த போது உலகமே ஸ்தம்பிக்கும்படியான ஒரு இசை பிறந்தது. அந்த இசை வெறும் சத்தமாக இல்லாமல் காற்றில் மிதக்கும் வண்ண கோலங்களாகவும் ஒளிரும் பட்டாம்பூச்சிகளாகவும் மாறி கிராமத்து வீடுகளுக்குள் பரவியது. தூங்கிக் கொண்டிருந்த மக்களின் நெற்றிகளில் அந்த இசை பட்டாம்பூச்சிகள் அமர்ந்தவுடன் அவர்களின் மூளைக்குள் முதன்முதனாக பல வண்ணங்கள் தோன்றின. அந்த இரவில் ஆகாய நகரி கிராமத்து மக்கள் அனைவரும் தங்களின் வாழ்க்கையிலேயே முதன்முறையாக விசித்திரமான கனவுகளை காண தொடங்கினார்கள். ஒருவன் காற்றில் பறப்பதை போலவும், இன்னொருத்தி கடலுக்கு அடியில் மீன்களோடு பேசுவதை போலவும், குழந்தைகள் மிட்டாய் வீடுகளில் விளையாடுவது போலவும் கனவுகள் வந்தன. பல வருடங்களாக இருண்டு கிடந்த அவர்களின் மனப்பாய் இப்போது கற்பனை தூரிகையால் வரையப்பட்ட ஒரு பெரிய ஓவியத்தை போல அழகாக மாறியது. தூக்கத்திலேயே அவர்களின் முகங்களில் புன்னகையும் ஆச்சரியமும் சிலிர்ப்பும் தோன்றியதை அந்த நிலவு வெளிச்சம் ரசித்து பார்த்து கொண்டிருந்தது. இளங்கோவின் புல்லாங்குழல் இசை நள்ளிரவு தாண்டி விடியற்காலை வரை இடைவிடாமல் அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் ஒலித்து கொண்டே இருந்தது. ஆனால் மக்களின் கனவுகள் வளர வளர பாறையின் மேல் நின்று வாசித்துக் கொண்டிருந்த இளங்கோவின் உடல் பலவீனம் அடைந்து தேய்ந்து கொண்டே வந்தது. அவனது ஆன்மாவே அந்த இசையாக மாறி மக்களின் கனவுகளை தாங்கி பிடிக்கும் ஒரு பலமான தூணாக உருமாறி இருந்தது. மறுநாள் காலை சூரியன் உதித்தபோது கிராமத்து மக்கள் அனைவரும் ஒரு புதிய மனிதர்களைப் போல மிகவும் புத்துணர்ச்சியோடு கண் விழித்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் முகத்திலும் ஒரு புதிய தெளிவும், கண்களில் ஏதோ ஒரு புதிய உலகத்தை கண்டதற்கான ஆச்சரியங்களும் இருந்தன. விழித்தவுடன் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு வந்த கனவுகளை பற்றி ஒருவருக்கொருவர் மிகவும் உற்சாகமாகவும் ஆச்சரியத்தோடும் பேசிக்கொள்ள தொடங்கினார்கள். எனக்கு வான்வெளியில் பறப்பது போல கனவு வந்தது, எனக்கு விசித்திரமான பூக்கள் தோன்றுவது போல கனவு வந்தது என்று மகிழ்ச்சியில் துள்ளினார்கள். கனவுகள் கொடுத்த கற்பனை திறனால் அன்றைய தினமே அவர்கள் தங்களின் வீடுகளுக்கு பல வண்ணங்களை அடித்து புதிய கருவிகளை செய்ய தொடங்கினார்கள். கிராமமே ஒரு புதிய கலைக்கூடமாக மாறத் தொடங்கியது. ஆனால் தங்களுக்கு இந்த மாற்றத்தை தந்த அந்த இசை எதிலிருந்து வந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை. அவர்கள் அந்த அதிசய இசைக்கலைஞனை தேடி கிராமத்தின் உயரமான பாறையை நோக்கி ஆவலோடு ஓடி சென்றார்கள். மக்கள் அனைவரும் பாறையின் உச்சிக்கு சென்றபோது அங்கே இளங்கோ என்ற மனிதன் இல்லை. அவனது உடல் முற்றிலும் காற்றில் மறைந்திருந்தது. ஆனால் அவன் நின்று வாசித்த அந்த பாறையின் மேல் விண்கல் துகள் பொருந்திய ஒரு தங்க புல்லாங்குழல் மட்டும் தனியாக பிரகாசித்து கொண்டிருந்தது. அதை தொட்டு பார்த்த கிராமத்து மூதாதையர், யாரோ ஒரு புண்ணியவான் தன் உயிரை தந்து தங்களுக்கு இந்த கனவு உலகத்தை தந்திருக்கிறார் என்பதை உணர்ந்தார். இளங்கோவின் பெயர் அவர்களுக்கு தெரியாவிட்டாலும் அவனது தியாகம் அந்த ஊரின் ஒவ்வொரு மனிதனின் தூக்கத்திலும் கற்பனையிலும் கலந்துவிட்டது. அன்று முதல் அந்த கிராமத்து மக்கள் இரவில் தூங்க செல்லும் போது அந்த தங்க குழலை ஒரு பொது இடத்தில் வைத்து போற்றினார்கள். அதன் பிறகு அந்த ஊரில் பிறந்த குழந்தைகள் அனைவரும் சிறந்த ஓவியர்களாகவும் கலைஞர்களாகவும் புதிய சிந்தனையாளர்களாகவும் வளர்ந்து உலக புகழ் பெற்றார்கள். இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த ஸ்டோரியை மறக்காம அனுப்பி விடுங்க. இனி ஒரு அடுத்த புது வீடியோல சந்திக்கலாம். அதுவரையிலும் பாய்.